வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிசி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாம் வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ அதுக்கான ஒரு வெறித்தனமான 50 டேஸ் ஸ்டடி பிளான் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணலன்னா ஏன் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம். இதுக்கான ப்ரூஃபையும் நம்ம ஜூன் 15, 2025 அதாவது குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்று இரவு அல்லது மறுநாள் நாம இதே யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வித் ப்ரூஃபோட. ஸோ இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸாம் ஓரியன்டா த டாப் மோஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அது ஓரியன்டா இருக்க போகுது. 50 டேஸ் ஸ்டடி பிளானு 150 கொஸ்டின்ஸ் டார்கெட். மொத்தம் 200 கேள்வி வரப்போகுது. 150 கேள்வி தான் நம்ம டார்கெட்டா வச்சு படிக்க போறோம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான வீடியோவா இது இருக்க போகுது. டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ. இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கோர்ஸ் பத்தின இன்டிமேஷனை கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுல எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படிங்கிறத வச்சும் நம்ம கிளாஸ் நம்ம எடுத்ததை வச்சும் தான் இந்த ஸ்டடி பிளான் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இந்தியன் ஹிஸ்டரி, நேஷனல் மூவ்மெண்ட், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8ல தமிழ்நாடு ஹிஸ்டரி, திருக்குறள் நம்ம எடுக்கிறது இல்லை, இலக்கியம் பார்ட் நம்ம எடுக்கிறது இல்லை. யூனிட் நம்பர் 9 பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இப்போ நீங்க கேட்கலாம், சார் இதுல பயாலஜி இல்லையே, நம்ம பயாலஜி எடுக்கிறது இல்லை. தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ரீசனிங் எடுக்கிறது இல்லை. ஒன்லி ஜிஎஸ், ஒன் அண்ட் ஒன்லி ஜிஎஸ் ஃபார் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்னு சொல்லி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஜிஎஸ்க்கான கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் இது. இப்போ அடுத்த கேள்வி, யூனிட் 8, யூனிட் 10 கொடுத்துருக்கீங்களே, இப்போ சிலபஸ்ல வந்து யூனிட் 5, யூனிட் 6 மாத்திட்டாங்களே, என்ன பண்ணலாம்? அவன் தான் மாத்திட்டு போறான். நாம அப்படி எதையுமே மாத்த போறது இல்லை, டீட்டெயிலா எடுக்க போறோம். யூனிட் நம்பர் 8னா தமிழ்நாடு ஹிஸ்டரியை ஃபுல்லா எடுக்க போறோம். யூனிட் நம்பர் 9னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி ஃபுல்லா எடுக்க போறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால சிலபஸ் இருக்கிறத நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட், இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்க்லா இருக்க போகுது. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது. வீடியோ அண்ட் பிடிஎஃப், நான் என்ன வீடியோ எடுக்கிறனோ ரெக்கார்ட் பண்றனோ அதை அப்படியே பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் ஒரு பிரைவசி தான் இதுக்கான ரீசன். இது முழுக்க முழுக்க நோட்ஸ் நானா ரெடி பண்ணது, யார் கைக்கும் போய் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை ஜாயின் பண்ணி அதை பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு எல்லாரும் குரூப்ல ஷேர் பண்றதை ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்றது இல்லை. பிரைவசியை பாதுகாப்பதற்காக தான் இந்த விஷயம். இதுல யூனிட் 8 and 9 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்ல மட்டும் தான் எடுத்திருக்கேன். எடுத்து முடிச்சுட்டு இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் நான் மொபைல் ஆப்லேயே அப்லோட் பண்ணிடுவேன். இது நீங்க எல்லாமே மொபைல் ஆப்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்க முடியும். நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல அல்லது டேப் வச்சிருந்தீங்கன்னா, அல்லது வேற ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சிருக்கீங்க, வியூ பண்ற மாதிரி ஸ்கிரீன் இருக்கிற டிவைஸ் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா இதுலனாலும் பார்த்துக்க முடியும். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிறது தான் இதுக்கான மொபைல் ஆப். ஸோ இந்த மொபைல் ஆப்ல பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். நிறைய எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கும். நீங்க யோசிக்கலாம், தனித்தனி கோர்ஸ் நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு. கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். நம்ம நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்டா கொடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்மளால என்னதான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சார் நான் குரூப் 4க்கு தான் படிக்கிறேன், கொஞ்சமா படிச்சா போதுமா, குரூப் 1க்கு படிக்கிறேன் நிறைய படிக்கணுமா அப்படின்னு. கிடையாது. நம்ம கிட்ட நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் ஜிஎஸ்க்கு ஒரே கோர்ஸ் தான், நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மொபைல் ஆப்போட லிங்க் ஆண்ட்ராய்டுக்கு, ஐஃபோனுக்கு, வெப்சைட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். உங்களுடைய லேப்டாப்ல, பிசி, டேப் அண்ட் மொபைல்ல எல்லாத்துலேயுமே இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ 1 year வேலிடிட்டி, ஃபீஸ் 3500. ஒட்டுமொத்தமா ஜிஎஸ் கோர்ஸுக்கு. இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு 799. சிங்கிள் பேமெண்ட் தான், எந்த இன்ஸ்டால்மெண்ட்டும் கிடையாது. அதே போல தயவு செஞ்சு இதில் யாரும் எந்த ஒரு கன்செஷனும் கேட்க வேண்டாம். ஏன்னா நம்ம கொடுக்குற கோர்ஸ் நம்ம போட்டிருக்கிற எஃபர்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு எனி அதர் இன்ஸ்டியூட். ஆன்லைன்ல, ஆஃப்லைன்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வகுப்புகள் யாருக்காக அப்படின்னா, முழுக்க முழுக்க யாருக்கு ஆர்வமும் அதை தாண்டி நம்பிக்கையும் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த பேமெண்ட் எதுவுமே ரீஃபண்ட் கிடையாது. இந்த கோர்ஸுக்கு நாம் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே யூடியூப் சேனல்ல நிறைய டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்குறோம், பாருங்க. அந்த டெமோ கிளாஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்றது நீங்க பார்த்தாலே புரியும். அது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒட்டுமொத்த கோர்ஸுக்கு அந்த ஒரு சில வீடியோ வந்து ஒரு டெமோ வீடியோவா யூடியூப்ல கொடுத்துருக்கோம். அதை தாண்டி பெஸ்டான கண்டென்ட்டா தான் நம்ம பெய்டு கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது குரூப் 1க்கு மட்டும் தான் நினைச்சிடாதீங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 டெக்னிக்கல் சர்வீஸ், அதர் டிஎன்பிசி எக்ஸாம்,
எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், ஃபார் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த ஒரே கோர்ஸ் தான், ஒன்லி ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு அம்சமே, இது மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். நீங்க குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க, குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா அதுலயும் 50% இதுல யூஸ் ஆகும் நாம எடுக்கக்கூடிய கண்டென்ட். இப்போ அதான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ கோர்ஸ்ல தேவைப்படுறவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. எந்த ஆர்டர்ல படிக்கணும்? இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட்ல நீங்க படிக்க வேண்டியது கான்ஸ்டியூஷன். மொத்தம் 40 கேள்வி, எளிமையாக 35 கேள்விகள் எடுக்க முடியும். தமிழ்நாடு ஹிஸ்டரி யூனிட் நம்பர் 8 ரெண்டாவது படிக்கணும். 40 கேள்வி, 30 மதிப்பெண் நம்மளால ஈஸியா வாங்க முடியும். கேள்விக்கு சரியா பதில் சொல்ல முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் 15 கேள்விகள் கேட்பாங்க. கட்டாயமா 2ல இருந்து 4 கேள்வி டஃபா தான் இருக்கும். ஈஸியா 10 கேள்விக்கு பதிலளிக்க முடியும். யூனிட் நம்பர் 9ல 35 கேள்வி கேட்பாங்க. 25 கேள்விகளுக்கு எளிமையாக பதிலளிக்க முடியும். ஐஎன்எம்ல 15க்கு 12, ஜியாகிரபில 10க்கு 7, ஹிஸ்டரியில 10க்கு 7. நான் சொல்றது டிஎன்பிசி குரூப் 1. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் அப்படியே சொல்லுவேன் பாருங்க. குரூப் 1 எக்ஸாம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன் இப்படி சொல்றோம்னா, நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பேட்டர்ல தான் கேள்வி இருக்க போது. இந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். இந்த கேள்விக்கு கட்டாயமா பதில் சொல்லவே முடியாது, பதிலே தெரியாது, அல்லது ரொம்ப டிஃபிகல்ட்டா, ட்ரிக்கியா, டஃபா தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு ஆவரேஜ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை கொடுக்குறோம். அடுத்ததாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க கண்டிப்பா 20+ ஸ்கோர் பண்ணியே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்க 1 இயருக்கு படிக்கணும். 1 இயருக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸை படிச்சே தீரணும். அதுக்கு முன்னாடி 6 மாசம் படிக்கலாம், 8 மாசம் படிக்கலாம்ன்றது ஒரு தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் தலையிடலை. எவ்வளவு நாள் படிக்கணும்னு கேட்டா 1 இயர் தான் படிக்கணும். இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். நீங்க இந்த ஆர்டர்ல தான். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டை மிஸ் பண்ணியிருப்போம். சயின்ஸ் நிறைய படிக்கணும், ஆனால் வந்து வரக்கூடிய கேள்விகள் மிக மிக குறைவு, சொற்பமானது. அதனால நான் என்ன பண்றேன்னா, பர்சனலா அதை லாஸ்டா டைம் இருந்தா படிச்சுக்கோங்க, இல்லை படிக்காம கூட விட்டுருங்க. உங்களுக்கு இருக்க நாலேஜ் வச்சு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை படிச்சு நீங்க பாஸ் பண்ணனா, ஏன் பாஸ் பண்ணணும்னு வந்து தாராளமா கேட்கலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், ஜூன் 15 நான் ப்ரூஃப் வீடியோ போடுவேன், அன்னைக்கு வந்து நீங்க கேட்கலாம். இப்ப கான்ஸ்டியூஷன்ல இந்த 50 நாள் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன? கான்ஸ்டியூஷன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்துறேன். நான் படிச்சு சொன்னா ரொம்ப டைம் அதிகமாயிடும். அதனால நான் டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றேன். இதை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்றேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ டெலகிராம்ல போய் நீங்க ஃப்ரீயா இந்த ஸ்டடி பிளானை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன டாபிக் படிக்கணும் தெளிவா திரும்ப சொல்றேன். டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸ் தான் படிக்கணும். இனிமேல் எப்படி படிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எப்படி படிக்கலாம், இப்படி படிக்கலாமா, நம்முடைய முறையை மாற்றலாமா, எப்படி தயாராவதெல்லாம் கிடையாது. இனிமேல் இப்படிதான் படிக்கணும், இதுதான் ஒரே வழி அப்படி சொல்லிதான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இதுக்கான ப்ரூஃபையும் நான் திரும்பவும் சொல்றேன், ஜூன் 15 காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம பாலிட்டியில படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம பெய்டு கோர்ஸ்ல இதெல்லாம் நம்ம பெய்டுல எடுத்துருக்கிறோம். மொத்தமா பாருங்க, மொத்தம் 33 டாபிக். இதுல 32 கிளாஸ் எடுத்துட்டோம். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் எடுக்கணும். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம், இதை எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் பெண்டிங். மொத்தம் 33 ஆச்சு. அடுத்தது யூனிட் நம்பர் 8ல சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல படிக்க வேண்டியது. அப்புறம் முக்கியமான தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு. அப்படியே வந்தீங்கன்னா பாளையக்கார கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கான துவக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பங்கு, கடைசியா தமிழ் கலாச்சாரம், மரபு, பண்பாடு, தமிழ் சமூகம், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கல்வெட்டுகள், ஆராய்ச்சிகள். அடுத்ததாக சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், திருக்குறள். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த ஒரு டாபிக் மட்டும்தான், இந்த ஒன்லி ஒன் டாபிக் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, இந்த 2 டாபிக் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். மற்றதெல்லாம் முடிச்சாச்சு பெய்டு கோர்ஸ்ல. இது 2 தான் எடுக்கணும். பாலிட்டியில 1 பெண்டிங், இல்லை 2 தான் பெண்டிங். இது 2 டாபிக் நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. இல்லை நான் தனியா படிக்கிறேன்னா தேவிரா போன்ற புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். தேவிரா இலக்கியத்துக்காக வாங்கி படிக்கலாம், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மொத்தம் 25 டாபிக். அடுத்தது இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்துல என்னென்ன டாபிக் படிக்கணும். நான் இதுல இங்கிலீஷ் இருக்கிறதுனால நீங்க யோசிக்க வேண்டாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல பைலிங்குலா தான் நம்ம பெய்டு கோர்ஸ்ல எடுத்துருக்கிறோம். இல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 17 டாபிக் இருக்குது எக்கனாமிக்ஸ்ல. இல்ல இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. மற்றது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம் பெய்டு கோர்ஸ்ல. மொத்தம் 17 டாபிக் இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்ததாக யூனிட் நம்பர் 9. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த HDI அண்ட் பாப்புலேஷன் தியரி, பாவர்ட்டி கமிட்டி, சோசியல் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே எடுத்தாச்சு.
நாம் இன்னும் எடுக்க வேண்டியது இந்த டாபிக் தான் பெய்டுல இருந்து பெண்டிங்கா இருக்குது. ரிசர்வேஷன் பாலிசி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், ஜியாகிரபி, இ கவர்னன்ஸ், மொத்தம் 5 டாபிக் மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது பெய்டு கோர்ஸ்ல. மற்றதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் ஐஎன்எம்ல பெண்டிங். இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் மட்டும் தான் பெண்டிங். மற்றது எல்லாத்தையும் எடுத்தாச்சு பெய்டு கோர்ஸ்ல. இந்த ஆர்டர்ல தான் நீங்க குரூப் 1க்கு படிக்கணும். அடுத்தது இந்தியன் ஜியாகிரபி. சோலார் சிஸ்டம்ல ஆரம்பிச்சு எர்த், இந்தியா அப்படியே வந்தீங்கன்னா சாயில் டைப், மினரல்ஸ், எனர்ஜி ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், டெலிகம்யூனிகேஷன், முக்கியமான நிறுவனங்கள் மகாரத்னா, நவரத்னா, மணிரத்னா, பாப்புலேஷன் சென்சஸ், தியரி, ரேஸ், கிளாசிபிகேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்படியே பாருங்க. இது வரைக்கும் மொத்தம் 29 டாபிக் இருக்கு. இதுலயும் ஒரே ஒரு டாபிக் தான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் பெண்டிங். இது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு, ஒரே டாபிக், அவ்வளவுதான். இது மட்டும் தான் எடுக்கணும். மொத்தம் எல்லாம் முடிச்சாச்சு பெய்டு கோர்ஸ்ல. மொத்தம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதை தான் நீங்க ஜியாகிரபிக்கு படிக்கணும். வேற எதையுமே படிக்க கூடாது, படிக்கவும் தேவையில்லை. கடைசியா இந்தியன் ஹிஸ்டரி. இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்தவரையில நாம இன்னும் எடுக்கல, இனிமேல் தான் எடுக்க போறோம். இது இனிமேல் தான் அப்லோட் பண்ணுவோம். இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். இந்த மொத்தமா இருக்கக்கூடிய இந்த 7 டாபிக்கை பார்த்துக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி பேரரசு, தென்னிந்திய வரலாறு. இதுல நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட்ல படிங்க. இந்த 5 டாபிக்கை ஃபர்ஸ்ட்ல படிங்க. இந்த 5 டாபிக்ல இருந்து மினிமமா 7 கொஸ்டின் வந்துடும். 5ல இருந்து 7 கொஸ்டின் மினிமமா வரும். அடுத்தது இது படிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு சிந்துவெளி நாகரிகம் படிங்க, சிந்து சமவெளி படிங்க, அதுக்கப்புறமாக தென்னிந்திய வரலாறு படிங்க. ஏன்னா இது ரொம்ப பெருசு, நிறைய படிக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், ஓகே. பட் அதுல இருந்தும் தாண்டி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடறான். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நிறைய வெளியில இருந்து புத்தகம் வாங்கி படிக்க வேண்டியிருக்குது. நிறைய படிக்கணும், ஆனா கேள்வி ரொம்ப கம்மியா வரும். அதனாலதான் லாஸ்ட்ல படிக்க சொல்றேன். ஸோ இனிமேல் தான் இந்த வீடியோ நம்ம எடுத்து அப்லோட் பண்ண போறோம் பெய்டு கோர்ஸ்ல. சரியா? இவ்வளவுதான்ப்பா விஷயம். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மொத்த பிளான். நீங்க பண்ண வேண்டியது, நீங்க தனியா படிக்க வேண்டியது மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நீங்க 6th to 10th ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணலாம். டைம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிங்க. 2024-25 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயருக்கு படிக்கணும். நான் ஏற்கனவே மொத்தமா 3 முக்கியமான மேகசின் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு என்னன்னா, தமிழ்நாடுக்கு படிக்கிறது தமிழ் அரசு. இது தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஃப்ரீயா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல இந்திய அரசு சம்பந்தமா படிக்கிறது திட்டம், இங்கிலீஷ்ல யோஜனா. இதுவும் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் இருக்குது. இதெல்லாம் மாத இதழ். இதை நீங்க ஃப்ரீயா பண்ண முடியாது, நீங்க பே பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். இது ஃப்ரீயா இருக்குது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அந்த வெப்சைட்ல போனா செக் பண்ணி பார்த்துக்கலாம். திட்டம் நீங்க காசு கொடுத்தா வாங்கணும். இன்னொன்று ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது, மந்த்லி மேகசின். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ இந்தியா சமாச்சார். நியூ இந்தியா சமாச்சார். இதுவும் இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது. ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி வாங்கணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அல்லது எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணணும் எல்லாம் இந்த வீடியோ, இந்த யூடியூப் சேனல்லையே நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க படிக்கணும். இதெல்லாம் எதுக்காக சார் அப்படின்னா, மாநில அரசு மத்திய அரசினுடைய திட்டங்கள் அது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸுக்கு யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸுக்கு, ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது சயின்ஸ். சயின்ஸ்ல மொத்தமா 10 கேள்வி கேட்க போறான். இந்த 10 கேள்வி எங்க இருந்து கேட்பான்லாம் சொல்ல முடியாது. நீங்க 6th to 12th வரைக்கும் எல்லாமே படிக்கணும். நான் கிறிஸ்பா படிக்கணும் சார், கொஞ்சமா படிக்கணும், அதுல கேள்வி வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா 10th புக்கு மட்டும் அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. 11th 12th புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் டைப் கொஸ்டின்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. வரலாம், வராமலும் போகலாம். ஓரளவுக்கு மனசாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஆறுதலா நம்ம படிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ இதுதான் சயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. எனக்கு கேட்டால் அதை கடைசியில் வச்சுக்கலாம். உங்களால் முடிஞ்சா படிக்க, முடியலாம் விட்டு விட போங்க. ஏன்னா டைம் இல்லை, நிறைய படிக்கணும், கேள்விகள் மிக குறைவாக தான் வருது. ஸோ இதான்ப்பா பேட்டர்ன். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இதை தாண்டி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தினமணி படிக்கலாம். தினமணி, இந்து தமிழ் திசை, இங்கிலீஷ்ல தி ஹிந்து, இங்கிலீஷ்ல தி ஹிந்து. இதை நீங்க டெய்லி மேகசினுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேற ஏதாவது இன்ஸ்டியூட் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? யூடியூப் சேனல் பாக்குறேன் சார், வெறும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நடத்துறாங்க, அவங்க ஒரு பிடிஎஃப் வந்து கொடுக்குறாங்க, அதை படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். யார் என்ன வந்து டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது.
ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணும். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் கட்டாயமாக உங்களால இந்த தேர்வுல வெற்றி அடைய முடியும். இப்போ அந்த 50 நாள் ஸ்டடி பிளானுக்கு வரும். முக்கியமானது இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான். இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளானை எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேன்ல, முதல்ல கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் யூனிட் 8, அப்புறம் எக்கனாமிக்ஸ் யூனிட் 9, அப்புறம் ஐஎன்எம், ஜியாகிரபி, கடைசியாக தான் ஹிஸ்டரியை வச்சிருக்கிறேன். ஏன்றதை இப்போ தெளிவாக சொல்கிறேன். மொத்தம் 7 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ரீசனிங். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 சப்ஜெக்டை படிக்கணும். 3 சப்ஜெக்ட் ஜிஎஸ்ஸாக இருக்கணும், 1 கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று மேக்ஸ் ரீசனிங்கில் ஒரு டாபிக். இதை பண்ணாலே போதும், 50 நாளில் உங்களால் முடிக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது நான் படிக்க சொன்னது யூனிட் நம்பர் 8. அடுத்தது படிக்க சொல்லியிருக்கிறது இந்தியன் எக்கானமி. புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்க, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த 50 டேஸ் எப்படி நம்ம வச்சிருக்கிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும். கான்ஸ்டியூஷன்ல ஒரு வீடியோ, மொத்தம் கான்ஸ்டியூஷன்ல 33 வீடியோ இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். யூனிட் நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட 22 டாபிக்ஸ்ல இருக்குமா, 25 டாபிக்ஸ்ல இருக்குமா, சாரி 25 டாபிக்ல 1. இந்தியன் எக்கானமில மொத்தம் 14 டாபிக்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்தா கூட 15 வச்சா கூட 15ல 1. அப்போ டெய்லி நீங்க என்ன பண்ணணும்னா, கான்ஸ்டியூஷன்ல ஒரு டாபிக், யூனிட் 8ல ஒரு டாபிக், இந்தியன் எக்கானமில ஒரு டாபிக். நீங்க வீடியோவை பார்த்து முடிச்சிடணும் நம்ம பெய்டு கோர்ஸ்ல. இதோட சேர்த்து நீங்க ஒரு 1 மந்த்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது 15 டேஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு மேக்ஸ் ரீசனிங் டாபிக், ஏதாவது ஒரு டாபிக். ஸோ இதுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டேன். நீங்களே படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஓகே, வச்சிலனா நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. நான் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. நான் ஏற்கனவே நம்ம பர்சனலாக கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், மெசேஜ் பண்ணி கேட்குறவங்களும் சொல்லியிருக்கேன் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம அதை யூடியூப்ல சொல்ல முடியாது, ஏன்னா யாருமே நம்மள ரெஃபர் பண்ணல. நம்ம எவ்வளோ ஒர்த்தா கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், எவ்வளோ வெறித்தனமா கிளாஸ் கொடுக்குறோம். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற அவங்களுக்கே எவ்வளோ இருந்ததுன்னா 9 சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. நாம பிசிக்ஸ்ல இருந்து, கெமிஸ்ட்ரில இருந்து, ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியாகிரபி, இந்தியன் எக்கானமி, யூனிட் 8, யூனிட் 9 எல்லாத்தையும் ஷார்ட்கட்டோட தெளிவா புரியுற மாதிரி ஸ்கூல் புக்ஸை தாண்டி பல புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ அவங்க வந்து நம்மள யாரும் ரெஃபர் பண்றது கிடையாது. அப்போ நம்மள யாரும் ரெஃபர் பண்ண முடியாது இல்லைங்களா? நியாயம் தானே நான் சொல்றது, கரெக்ட் தானே? அதனால நீங்க பாருங்க யூடியூப் சேனல், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளவு. அதை நீங்க அவங்கள்ட்ட பே பண்ணி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதும் படிக்காததும் உங்க விருப்பம். டெய்லி ஒரு டாபிக். ஸோ கான்ஸ்டியூஷன்ல 1, யூனிட் 8ல 1, இந்தியன் எக்கானமில 1. மொத்தமா கான்ஸ்டியூஷன் 33 வச்சுக்கோங்களேன். இந்த 33 நீங்க வச்சுக்கோங்க. 33 நாள்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கரெக்டா ஒரு மாசத்துல கான்ஸ்டியூஷன் முடிச்சிடுறீங்க, யூனிட் 8 முடிச்சிடுறீங்க, எக்கனாமிக்ஸ் முடிச்சிடுறீங்க. இதுல பாருங்க உங்களுக்கு இன்னும் 25 போச்சுன்னா மீதி இன்னும் 8 இருக்குதா, 8 நாள் இருக்குது. இதுல 15 போச்சுன்னா 33. அப்ப கிட்டத்தட்ட 18 நாள் இருக்குதா, எக்ஸ்ட்ரா இருக்குதா? அப்ப இந்த டேட்டை நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல இந்த 3 சப்ஜெக்ட் முடிச்சிருங்க. நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், நல்லா பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனு, அடுத்ததாக யூனிட் நம்பர் 8, அடுத்ததாக இந்தியன் எக்கானமி. இதை ஃபர்ஸ்ட்ல நீங்க படிங்க. இதை ஃபர்ஸ்ட்ல நீங்க ஒரு ஸ்டார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு ரெண்டாவது, இப்போ ஒரு ஒன்று முடிஞ்சா கேப் வருது இல்லையா? அதாவது 33 கிளாஸ், 25 கிளாஸ், 15 கிளாஸ். இது முடிஞ்ச ஒரு கேப் வருது இல்ல? இப்போ இது போயிட்டே இருக்கும், இது முடிஞ்சிடும், கேப் ஆயிடும். அப்போ இதில் நீங்க எதுல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அடுத்தது யூனிட் நம்பர் 9 ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த பக்கம் என்ன ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்றீங்க. இதை முடிச்சுட்டே வரீங்களா? அடுத்து தேர்ட் ஸ்லாட்ல நீங்க என்ன படிக்க போறீங்க? கடைசியா 2 இருக்குது. 1 இந்தியன் ஜியாகிரபி, கடைசியா இந்தியன் ஹிஸ்டரி. நீங்க கேட்கலாம், ஏன் சார் ஹிஸ்டரியை நீங்க லாஸ்ட்ல வச்சிருக்கீங்க, நீங்க இன்னும் கிளாஸ் எடுக்கல, அப்லோட் பண்ணலாம், லாஸ்ட்ல வச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது. ஹிஸ்டரியை நிறைய படிக்கணும், கேள்வி கடினமா இருக்கும், மார்க் வாங்குறதும் கஷ்டம். மற்றதெல்லாம் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டு இருக்கும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்தியன் எக்கானமி இதுவும் அப்படியே வந்தீங்கன்னா ஜியாகிரபியும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும். யூனிட் 8, யூனிட் 9 ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ இந்த சப்ஜெக்டா நீங்க படிச்சீங்கன்னா ஏற்கனவே 2 டாபிக் ஏற்கனவே படிச்சு முடிச்சிருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த ஆர்டர்ல படிங்கன்னு சொல்றேன். ஸோ இதுதான் நீங்க படிக்க வேண்டிய ஆர்டரு. அதுலயும் ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் 3 சப்ஜெக்ட் படிக்கணும். பர் டேக்கு 3 சப்ஜெக்ட்ஸ், ஜிஎஸ் சப்ஜெக்ட், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு மேக்ஸ் ரீசனிங் டாபிக். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது 15 நாள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கலாம், அல்லது 1 மாத கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து உங்களால் எவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் படிக்கலாம். ரிவர்ஸ்ல படிச்சுட்டு போங்க. ஜூன் மாசம் எக்ஸாமா, ஜூன் மாசம் விட்டுருங்க. மே 2025, அப்படியே அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 2025,
மார்ச் 2025, பிப்ரவரி 25, ஜனவரி 25, அப்புறம் டிசம்பர் 24, நவம்பர் 24, அக்டோபர் 24 ரிவர்ஸ்ல போங்க கரண்ட் அஃபேர்ஸ். புரிஞ்சா? டன். ஸோ இப்போ போய் நம்ம என்னென்ன காமனான டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, நல்லா கவனிங்களேன். இண்டஸ்ட்ரீஸ், மகாரத்னா நவரத்னா கம்பெனி, ரேஸ், எஸ்சி எஸ்டி பத்தினது, பாப்புலேஷன் தியரி, இண்டெக்ஸஸ், பாவர்ட்டி அண்ட் கமிட்டிஸ் அண்ட் HDI ரிப்போர்ட். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 டாபிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 டாபிக். சரியா? இது எதுல இருக்குது? ஜியோகிராஃபில இருக்குது. கரெக்டா? இப்ப அப்படியே பாருங்க, இதுக்கு முன்னாடி போறோம். யூனிட் நம்பர் 9ல பாருங்க. யூனிட் நம்பர் 9ல பாருங்க, HDI ரிப்போர்ட் இருக்குதா, பாப்புலேஷன் இருக்குதா, பாவர்ட்டி இருக்குதா, 3 டாபிக் இங்கே கவர் ஆகுதா? நீங்க ஜியோகிராஃபில படிக்கிறது யூனிட் 9லயே கவர் ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது எக்கனாமிக்ஸ். சரியா? இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமில பாத்தீங்கன்னா நாம அங்க எடுத்திருந்த அக்ரிகல்ச்சர் டைப், இண்டஸ்ட்ரி, மகாரத்னா நவரத்னா, ரேஸ், பாப்புலேஷன், பாவர்ட்டி, HDI ரிப்போர்ட், இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே ஜியோகிராஃபில எடுத்ததே கவர் ஆயிடும். அப்படியே அங்க எடுத்தது இங்க யூஸ் ஆகும். ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கும். ஜியோகிராஃபில வருது, எக்கனாமில வருது, யூனிட் நம்பர் 9ல வருது, எல்லாத்துலயுமே கவர் ஆகுதா? டன். அடுத்தது இப்ப யூனிட் 8 எடுத்துக்கலாம். யூனிட் 8ல பாருங்க, சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல 5 டாபிக், முக்கியமான 5 தலைவர்களை பத்தி படிக்கிறோம். இந்த 5 பேர் அப்படியே யூனிட் நம்பர் 9ல வருவாங்க. பார்க்கலாமா? பாருங்க, யூனிட் நம்பர் 9 வராங்களா? சோ அதனாலதான் இப்படிதான் இருக்குமா சார்? இப்படிதான் இருக்குது, சிலபஸ் அப்படிதான் இருக்கு. இந்த ஆர்டர்ல படிக்க சொல்றோம். இதனாலதான் இந்த ஆர்டர்ல படிக்க சொல்றோம், இப்படி படிக்க சொல்றோம். இது எல்லாமே நம்ம பெய்டு கோர்ஸ்ல எடுக்க போற கண்டென்ட். இதை வச்சுதான் சிலபஸ். நமக்கு இதை வச்சுதான் நம்ம போய் என்ன பண்றோம், டீட்டெயிலா கிளாஸை வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ நம்ம கோர்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க என்றாலே போதுமானது. உங்களால இந்த குரூப் 1ல கட்டாயமாக அதிகபட்ச மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண முடியும். தெளிவான, தரமான, பக்காவான ஸ்டடி பிளான் இதுதான். 50 நாள் ஸ்டடி பிளான் 150 டார்கெட்டா வச்சிருக்கிறோம். இதை பார்த்து, இதை படிச்சு, இதை ஃபாலோ பண்ணாலே கன்ஃபார்ம் நீங்க ஈஸியா குரூப் 1 ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியும். மெயின்ஸ்லயும் 50% கவர் பண்ணிட முடியும். இந்த ஆர்டர்ல தான் நம்ம கிளாஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது திரும்பவும் சொல்றேன், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4னு இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் SI நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அடுத்தது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதை படிச்சாலே போதும். ஸோ நான் வந்து கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்பாங்க, நம்மளால எவ்வளவு எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்களேன். தோராயமா 35, 65, 75, 80, 90, 100, 110, 124, 126. அப்ப 126 கேள்விகள் நம்மளால இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சாலே வாங்க முடியும். மேக்ஸ் ஆர் ரீசனிங்ல 20+, நான் 21 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 147. போன வாட்டி பிசி அண்ட் ஜெனரல் கேட்டகரிக்கு 140 to 150 தான் கொஸ்டின்ஸ் கட் ஆஃபா இருந்துச்சு, அவுட் ஆஃப் 200 கொஸ்டின். இதை தாண்டி நீங்க சயின்ஸ் ஏதாவது படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வரும். அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது படிச்சிருப்பீங்க, இல்லை ஃப்ளூக்ல போட்டுறீங்க, மார்க் வரும். இல்லை ஏதாவது சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, சார் நீங்க என்ன எக்கனாமிக்ல 10 தான் போட்டிருக்கீங்க, நான் 12 எடுப்பேன். நான் கான்ஸ்டியூஷனல் 40 எடுப்பேன், 1-2 மிஸ் ஆகலாம், 38 எடுப்பேன். இல்லை நான் யூனிட் 8லயே நான் நிறைய படிச்சிருக்கேன், தமிழ் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய நாலேஜ் இருக்குது, நான் அதிக மார்க் எடுப்பேன். யூனிட் நம்பர் 9ல 25 தான் போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன். நான் கூடுதல் 5 எடுத்தா போதும். 5 எடுத்தாலும் இங்க என்ன வந்துடும், 150, 147, 150 முன்னாடி நீங்க பாஸ், அவ்வளவுதான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்படிதான் படிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்படி படிச்சாதான் உங்களால பாஸ் பண்ண முடியும். இது அப்படியே அடுத்தவங்களுக்கு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் யூஸ் ஆகும். அப்படியே குரூப் 2 மெயின்ஸுக்கும் குரூப் 1 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு படிக்கிற யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 100% இது ரிசல்ட் ஓரியன்டான பேட்ச்.
இப்போ நாம் எடுத்திருக்கிறது இந்த கிளாஸ்ல காட்டினது எல்லாமே நம்ம பெய்டு கோர்ஸ்ல எடுத்திருக்கிறது. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் 6 to 12 ஸ்கூல் புக், அதை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஆத்தர்ஸ் கலெக்ட் பண்ணி தான் இந்த கோர்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே, ஸோ குறிப்பாக இது நான் லாஸ்ட் பாயிண்ட் பெய்டு கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிச்சு முடியுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு 3 பாயிண்ட்டு, ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ரீசனிங், இந்த 3 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே, 3 மந்திரங்களை ஃபாலோ பண்ணாலே பாஸ். அதுதான் திரும்பி இப்போ சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் படிச்சு முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். மொத்தம் 70 நாள் டைம், 68 நாள் டைம் இருக்கா? இதில் 50 நாள் நீங்கள் படிச்சு முடிச்சிங்கன்னா கடைசி ஒரு 15 நாள், 2 வாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் புதுசாக வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது ஃபீஸு அண்டு கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் கொடுங்க. சப்போஸ் கால் பண்ணிங்கன்னா நான் கிளாஸில் அதெல்லாம் எடுத்து பேச முடியாது. மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3த்துக்குமே இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும். எஸ்ஐ எக்ஸாமுக்கு இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்னா யாருமே தயாராகக்கூடாது. ஒரு பெரிய டவுன் சிட்டிக்கு தான் போகணும், பெரிய அளவில் பணம் பே பண்ணணும், அப்படி பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை, அந்த ஒரு போலி நம்பிக்கையை உடைக்கணுன்றதான் நம்மளுடைய நோக்கம், வேற எதுவும் கிடையாது. மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, கடினமாக உடைங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மதிப்பெண்கள் நம்மளுக்கு கூடும், ரிசல்ட் நம்மளுக்கு வரும். ஆல் தி பெஸ்ட்.